த்ரிஷா டெப்டி சிஎம் ஆனா நீங்க ஒத்துப்பீங்களா? சார் வடகரியாலும் போலாக்குது. என்ன அது? நீ சௌமியா லவ் பண்றேன்னு சொன்னதையே ஜீர்ணிக்க முடியாம டெய்லி ஜெலிசல் குடிச்சிட்டு இருக்க. இதுல ஹீரோ வேற ஆவறியா? செல்வி ஜெயலலிதாம்மா. இது அது இல்ல என் மகனே, உன் மனசு மாதிரியே காவேரியில இருந்து தண்ணி ஓடோடி வந்துட்டு இருக்கு. ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. கேபிட்டல் தோழர்களுக்கு வணக்கம். கடந்த 2-3 மாதங்களாக இடதுசாரி சிந்தனை கொண்ட கருத்துக்களுடன் தாவேக அரசை விமர்சிப்பதால் இந்த தாவேக அரசு திட்டமிட்டு நமது சேனலை தொடர்ந்து முடக்கி வருகிறது. சாதி வெறிக்கு எதிராகவும் மதவெறிக்கு எதிராகவும் பெண் அடிமைத்தனத்துக்கு எதிராகவும் சவுக்கடி கொடுக்கும் விதமாக நாம் தொடர்ந்து ட்ரோல் செய்து வீடியோ போட்டு வருகிறோம். ஆனால் கடந்த 3 மாதங்களாக நமது சேனல் வியூவர்ஸ் போகாமல் இந்த தாவேக அரசு தொடர்ந்து திட்டமிட்டு முடக்கி வருகிறது. ஆகையால் கேபிட்டல் நிதிநிலை மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது. மக்களுக்காக நிற்கும் எங்க சேனல், சமத்துவ கொள்கை கொண்ட எங்க சேனல் தொடர்ந்து பயணிக்க உங்கள் ஆதரவு எங்களுக்கு தேவைப்படுகிறது. உங்களால் முடிந்த சிறிய உதவி சூப்பர் தேங்க்ஸ் மூலம் அல்லது QR கோடு மூலம் ஸ்கேன் செய்து உங்களுடைய நிதியை செலுத்தலாம். உங்களுடைய சிறிய உதவி எங்க டீமுக்கு பெரும் பங்களிப்பும் உற்சாகத்தையும் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்க பார்க்கும் வீடியோக்களை தயவு செய்து கமெண்ட் செய்து அதிகமாக ஷேர் செய்யுங்கள். அப்படி செய்தால் எங்கள் சேனல் பல்க் ரிப்போர்ட், அதாவது ரூட் மாஃபியா ஜெகதீஷ் டீம் மூலம் பல்க் ரிப்போர்ட் செய்த எங்க சேனல் மீண்டும் பழைய நிலைமைக்கு வரும். தயவு செய்து வீடியோ பார்ப்பவர்கள் கமெண்ட் செய்து அதிகப்படியாக ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். செல்வி ஜெயலலிதாம்மா எவ்வளவோ போராட்டத்துக்கு மத்தியில சிஎம் ஆனாங்க. சார் என்ன சொல்ல வரீங்க? அவங்க நடிகையாவும் இருந்தாங்க. மிக சிறந்த அறிவாளி. அவங்கள பீட் பண்ண எந்த ஆணாலையும் முடியல. மேடம் ஜெயலலிதா மேடம், அவங்களும் மேடம் ஜெயலலிதா மேடம். மாப்பிள, இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இங்க வந்து வேற உணவு வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? எந்த விதத்துல இருந்து எப்படி கொஸ்டின் வந்தாலும் அந்த அம்மாவுக்கு அதுக்கு எல்லாமே ஆன்சர் சொல்ல தெரியும். அதுக்கு அந்த அம்மா இருந்த வரைக்கும் பெண் சிங்கம் மாதிரி இருந்தாங்க. வந்ததுல இருந்து பைத்தியக்கார மாதிரி சம்பந்தமே இல்லாம பேசுனீங்க. முதல்ல என்ன விஷயம் சொல்றா? ஏன் திரிஷாவால ஆக முடியாதா? இத்தனை வருஷம் இந்த சினி இண்டஸ்ட்ரீஸ்ல 15 வருஷம் 20 வருஷத்துக்கிட்ட இருந்திருக்காங்க. 20 வருஷமா சினிமால இருந்தா தமிழ்நாட்டுல முதலமைச்சர் ஆயிடலாமா? சினிமால தொடர்ந்து இருக்கிறவங்க, மக்கள்கிட்ட ஃபேமா இருக்கவங்கள முதலமைச்சர் ஆகிட்டு போயிட்டே இருக்கலாமேங்க. எதுக்குங்க காசு செலவு பண்ணி எலெக்ஷன் எல்லாம் வச்சுக்கிட்டு? என்னடா என்கிட்ட அழகு இல்லையா, அறிவு இல்லையா, திறமை இல்லையா, பாடி இல்லையா? பக்கத்துல அருவா இல்லையா? அவன் அப்படியே வெட்டிடுறேன். பின்ன பாடி இல்லையா பாவட இல்லையா சொல்லிட்டு இருக்கா? ஏதோ பண்ணு திங்கிற போட்டியுமா நானும் கலந்துக்கிறேன்றான். எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்திருந்தா எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் வா வந்து நில்லுங்கிற தைரியத்துல நிக்குது இல்ல. என்னடா மறுபடியும் அட்ரஸ் தர்ற? ஏன்டா ஒரு தடவை அட்ரஸ் கொடுத்துருக்கேன், ஒரு வாரம் வச்சு அடிச்சிருக்காங்க, 2வது தடவை அட்ரஸ் கொடுக்குற? ஏன் வரக்கூடாது? கண்டிப்பா வரும். அப்படியே குத்தம் மூக்குல இருந்து ரத்தம் வரும். இந்த சிஎம், இந்த டெப்டி சிஎம் மாத்திரம் கிடையாது, இதுக்கு மேல பதவி இருந்தா கூட அவங்களால செய்ய முடியும். என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். என்ன போய் ஜனாதிபதி நீ அடாளுற இல்ல, வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. நல்ல அறிவாளியான பெண், என்னப்பா தைரியமான பெண். ட்ரிஷா பத்தி என்ன சொல்றது? ட்ரிஷா இஸ் வெரி ஸ்டபர்ன், ரொம்ப பிடிவாதக்காரி பேசிக்கலி. பெண் சிங்கம் சொல்லுவேன். கண்டிப்பா ஜெயிச்சு வரும். அம்மா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கம்மா, என்னை மன்னிச்சிருங்க. நான் பொம்பளைய ரொம்ப மதிக்கிறேன். ஆனா இப்ப எனக்கு வேற வழியே இல்லம்மா. த்ரிஷா 21 வருஷம் ஒரு சிங்க பெண்மணியா வாழ்ந்திருக்காங்க. அவங்க வந்து ஒரு சிங்கம் அப்படிங்கிறாங்க. ஏன்டா 6 அறிவு இருக்கிற மனசுல போய் 5 அறிவு மிருகத்துக்கு கம்பேர் பண்ணி பேசுறீங்க? ஏன்டா சிங்கத்துக்கு கம்ப்யூட்டர் தெரியுமா, எழுத படி தெரியுமா, இல்ல பைக் ஓட்ட தெரியுமா? இருந்தாலும் அது காட்டுக்கு ராஜா இல்ல. அதை மட்டும் சொல் சார். இல்ல தேர்தல் நின்னு ஜெயிச்சிரா நீங்களா கற்பனை பண்ணிட்டே எப்படி? அந்த அளவுக்கு த்ரிஷா என்ன பிரச்சனைக்கு போராடினாங்க? கர்நாடகா பிரச்சனையா? இல்லைங்க, இல்ல சினிமாவில் பெண்களுக்கு பாலியல் தொந்தரவு வரும்போது ஏதாவது எதிர்த்து மிகப்பெரிய அளவில் எதுவும் குரல் கொடுத்தாங்களா? இல்ல. பெண்களை இழிவா பேசுறது, பெண் துணை நடிகைகளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்து அதுக்காக போராடி இருக்காங்களா? இல்ல பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக ஏதாவது மிகப்பெரிய போராடி ஐநா அளவில் போய் எதுவும் தீர்வு கண்டிருக்காங்களா? த்ரிஷாமம் சுதந்திர தின விழாவில் கலந்துகிட்டதுல உங்களோட கருத்து என்னமா? கனிமொழியும் ராசாவையும் நீங்க நண்பர்களா தானே பாக்குறீங்க, இதையே அந்த மாதிரி பார்க்க மாட்டேன்றீங்க.
இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட். ஏண்டா கொஞ்சமாவது மனசாட்சியோட தான் பேசுறியா? இதுல என்ன லாஜிக் இருக்கு? स्कूल में बच्चों के लिए अच्छी शिक्षा और हॉस्पिटल में गरीब लोगों को होता है। ये बदलाव तमिलनाडु में की, पूरे इंडिया में की। எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் இந்த வீடியோல இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, தளபதி விஜய் தமிழ்நாட்டுல ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கோவில்ல உள்ள எல்லா உண்டியலையும் எடுத்து அந்த உண்டியலை கொண்டு போய் ஸ்கூலு, காலேஜ், மருத்துவமனையில வச்சுட்டாரு. அதனால மக்கள் ஃபுல்லா வந்து தளபதி விஜய் வந்து தமிழ்நாடு முழுவதும் வாழ்த்துக்கிட்டு இருக்காங்க. இவர் ஒருத்தர் தான். அங்க பாடுறா மக்கள் எப்படி வாழ்த்துறாங்கன்னு. இந்தியால மட்டும் இவர் வந்து பிஎம் ஆயிட்டாரு. எதுக்கு அவனையும் உங்ககிட்ட புடிச்சு கொடுத்துட்டு ரோட்ல நடந்து போறா? இந்தியா முழுவதும் தாவேக ஆட்சிக்கு வந்துருச்சு அப்படின்னா எல்லா பிரச்சனையுமே தீர்ந்துரும், மக்கள் எல்லாருமே வந்து செழிப்பா சுகமா வாழ்வாங்க அப்படின்னு இந்த ஹிந்திக்காரங்க வந்து உருட்டுறாங்க. நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. இவங்களுக்கு போய் பர்சனலா மெசேஜ் பண்றேன், இந்த மாதிரி வந்து நீங்க ரீல் போட்டிருந்தீங்க நல்லா இருந்துச்சு, இந்த மாதிரி எங்களுக்கு ப்ரோமோட் பண்ணி வேணும் அப்படின்னு. நான் வந்து அதுக்கு ஒரு 20,000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதுக்கு 20,000 ரூபாய்க்கு நான் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. சார்ஜ் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தாலும் வர்த்து சார். அப்போ வந்து அந்த ரீல் போட்டீங்களா, அப்போ அதுக்கு எவ்வளவு கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பொண்ணுக்கு வந்து 75,000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. எனக்கு 2 நிமிஷம் தலை சுத்திடுச்சு. அந்த ஒரு ரீலுக்கும் ஸ்டோரி போடுறதுக்கும் தாவேகா சார்பில் 75,000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. என்ன 70k salary ஆண்டி? சீக்கிரம் போக வேணாமா? 70k னா எவ்வளவு தெரியுமா? 70,000. இப்ப ஹிந்தில ஆரம்பிச்சுட்டாங்க, ஆந்திரால ஆரம்பிச்சுட்டாங்க, கேரளால ஆரம்பிச்சுட்டாங்க. இந்தியா முழுவதும் இந்த மாதிரி பணத்தை கொட்டி ஒரு ரீலுக்கு 75,000 ரூபாய் 25,000 ரூபாய் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்க இருந்து இவ்வளவு பணம் வருது? ப்ரோ எலெக்ஷன் காசு ஏகத்துக்கும் விளையாடுது ப்ரோ. நம்ம தொழிலுக்கே போத்தா இல்ல ப்ரோ, மஜா பண்ணலாம். இப்ப தாவேகாவுடைய தற்கொலைகள் வந்து இது வந்து ஃபேக்கா எடிட் பண்ணி போடுறான் அப்படின்னு சொல்லுவாங்க. வரும் மச்சான். வராது. அதுக்குதான் நான் ஸ்கிரீன் ரெக்கார்டே எடுத்து வச்சிருக்கேன். அவங்க பண்ண மெசேஜ் எல்லாத்தையும் ஸ்கிரீன் ரெக்கார்டா வீடியோவா எடுத்து வச்சிருக்கேன். என்கிட்ட எல்லா எவிடன்ஸுமே இருக்கு. அதாவது பார்த்தா இந்த நார்த்ல பார்த்தனா அதிகப்படியான வந்து விஜய் எப்படி பேசுறாங்கன்னா தளபதி விஜய். தளபதி விஜய்னா அப்ப பேசும்போது காதை அடிச்சு பாத்தியாலே, அவனை பார்த்தா நம்ம ஜாதிகார மாதிரி தெரியறாம்ல. இங்க வந்து தமிழ்நாட்டுல பார்த்தா ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்றாரு, ஆபீஸ்ல பார்த்தா அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஆனா நார்த்ல ஏன் வந்து இவன் வந்து தளபதி விஜய்னு சொல்றான்னா அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் ஐயாச்சாமி. ஜோசப் விஜய்னு சொன்னா எவனும் ஓட்டு போட மாட்டான். அதான் அதேதான். ஜோசப்னா ஏய் நீ யாரு, நீ சிறுபான்மை மதமா, நீ கிறிஸ்டினா, நீ கைக்குலியா நீ அப்படின்னு எவனும் ஓட்டு போட மாட்டான், சப்போர்ட் பண்ண மாட்டான்றது கேட்க என்ன மாதிரி பேசுறாங்கன்னா தளபதி விஜய். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு? இதுக்கு ஒரு 4 பேர்ட்ட மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? தளபதினா நான் ராஜ வம்சங்க. யக்ஷுஷ்மி, அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? கண்ணாடி சார் அது. நம்ம மூஞ்சி அப்ப இருக்கு. நாங்க எந்திரிச்சோம்னா அந்த சபையை அவங்க பேசவே முடியாது. அதை மட்டும் அவைக்குழு நீக்குகிறேன் இல்ல வெளிநடப்பு பண்ண போகுது அப்படின்னு ஒரு தகவல் வெளியில தகவல் கிடைத்தது என்ற அந்த வார்த்தை நீக்கப்படுகிறது. எனவே இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் மக்களுக்கு தேவையான அனைத்து சட்டப்பூர்வ நடவடிக்கைகளையும் இந்த வாசகம் மட்டும் அவைக்குள் நீக்கப்படுகிறது. காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில 1500 ரூபாய் ஓட்டுங்க, மொத்த ரூபாய் கொடுக்கல. வனத்துறை அமைச்சர் உட்காருங்க, அவர் குற்றச்சாட்டு சொல்லி அவைக்குள் நீக்கப்படுகிறது. சட்டமன்றத்தின் கண்ணியம் குறித்து நமக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்திருந்தார். உண்மையில் சம்மதம் இல்லைங்க. அவைக்குழு நீக்கப்படுகிறது. அவைக்குழு நீக்கப்படுகிறது. அவைக்குழு நீக்கப்படுகிறது. இப்படி சட்டமன்றத்துல வந்து தப்பா பேசுறவங்கள முதல்ல அவையிலிருந்து நீக்கணும். அப்பதான் நாடு உருப்படும். ஏன்டா டேய், இது வரைக்கும் நீங்க போற காரியம் ஏதாச்சும் விளங்குறாடா? பஸ்ல இருந்து பஞ்சாயத்து வரைக்கும் செருப்படி வாங்குறீங்களே, அப்புறம் எதுக்குடா உங்களுக்கு இன்னும் இந்த வரட்டுக்கு வருவான்? நம்ம லாட்ரி மாமா எதை பேசினாலும் அதை அவ குறிப்புல இருந்து நீக்க சொல்றாரு நம்ம சபாநாயகர். மாண்புமிகு அமைச்சர்கள் பதிலுரை கூறுகிற போது எந்த பொருள் குறித்து இங்கே விவாதிக்கப்படுகிறதோ கவனத்தை ஈர்க்க அதை ஒட்டிய பிரச்சனைகளை உங்கள் கருத்தை சொல்லலாம். சிரிப்பு போலீஸா? ஏய் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன், சிரிப்பு போலீஸுங்கிற? லாட்ரி மாமா எழுந்து நின்னாலே சபாநாயகர் கையை ஆட்டோமேட்டிக்கா மியூட் பட்டனுக்கு போயிடுது. அவர் என்ன சபாநாயகரா இல்ல டிஜேவா? பிற கருத்துக்களை சொல்லி யாருடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக நீங்கள் செய்கிறது எனக்கு தெரியவில்லை. இனி இதை நான் அனுமதிக்க முடியாது. இதுக்கு செருப்பாலே அடிச்சிருக்கலாம். மேற்கொண்டு இந்த மூஞ்சில கரியலி பூசுற மாதிரி இருக்கு. அப்பா போதும் பாப்பா. இனிமே என்ன வார்த்தைகளை சட்டசபையில பேசணும் பேசக்கூடாதுன்னு டெய்லி 100 முறை எழுத சொல்லி வீட்டு பாடம் தான் கொடுக்கணும் போல.
உங்களை பொறுத்த வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற பொருள் மீது எவ்வளவு வேண்டுமானால் நீங்கள் கருத்துக்களை கூறலாம். அதை ஒட்டி முந்தைய நிகழ்வுகளிலே இதே போன்று முந்தைய நிகழ்வுகளிலே முந்தைய அரசாங்கங்கள் அப்படி நடந்திருந்தது, அதை பற்றி குறிப்பிடலாம். அதற்கு நான் அனுமதி தருவேன். வேறு பொருள் குறித்து இங்கே குறிப்பிடப்படுவதையும் அதனால் எழக்கூடிய அந்த பிரச்சனைகளையும் கருத்தில் கொண்டு நீங்கள் பதிலளிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். வெளியில ஊரே ஒண்ணு கூடி அடிக்கிறாய்னா இந்த குடும்பம் எதுக்கு என்ன குதிச்சு குதிச்சு அடிக்குது? மன்மத நன்றி. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா. படைக்கலடி. மண்டையில மட்டும் அடிச்சிடாத. குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.